இன்றைய தினம் நாம் அடியார் பிரபாவம் அல்லது அடியார் பெருமை என்று சொல்லக்கூடிய இந்த நிலையிலே இரண்டாவது நாள் உற்சவமாக இரண்டாவது நாளாக நாம் பார்க்கின்றோம். முதல் 5 பாடல்கள் முன்னுரையை நாம் பார்த்தோம். இந்த இன்றையிலிருந்து நாம் மேலும் அடியாருடைய பெருமையை நாம் அனுபவிக்க இருக்கின்றோம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுவில் புறவர் தாம் வாழி ஏழ்வாரும் உய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. ஆழ்வார்கள் வாழி அருளி செயல் வாழி என்று நாம் போற்றுகின்றோம். இது அவர்களை போற்றுகின்ற பொழுது இந்த ஆழ்வார்கள் செய்த நன்மை என்ன அது நாம் பார்க்கணும். ஆழ்வார்களை போற்றுகிறோம் ஏன் அந்த ஆழ்வார்களை போற்ற வேண்டும்? அப்படி என்ன நமக்கு அவர்கள் செய்துவிட்டார்கள்? இன்றைக்கு வேதம் வடமொழியில் இருக்கு, சமஸ்கிருதத்திலே வேதம் இருக்கு. அந்த வேதத்தை நம்மால் பயிர முடியுமா என்றால் இல்லை, முடியாது. அதற்கு பல காரணங்கள், பல